ஆ, அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கங்கண்ணா. நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. அண்ணா நம்மளுக்கு கோவை பக்தானங்கண்ணா. சரிங்க. தாசம்பாளையங்க. தாசம்பாளையம். ஆமாங்கண்ணா. சரி சரிங்க. காலை 2 குண்ணா இருக்குதுங்கண்ணா. இது என்ன ரகத்தில் சேர்ற காளைங்க? ஜோடி காளை. அண்ணா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா லம்பாடிம்பாங்க. ம். இது வந்து அழிக்கிற கண்ணுங்கண்ணா. அள்ளிக்கார் கிராஸுங்களா? ஆமாங்கண்ணா. அள்ளிக்கார்லேயே கிராஸு. ஆமாங்கண்ணா. இது வந்து எத்தனை பல் தரத்தில் இருக்குங்க? அண்ணா 2 நாளுங்கண்ணா. 2 4. ஆமாங்கண்ணா. என்ன ரேட்டு சொல்கிறீங்க? அண்ணா 2 2.5 சொல்லுதுங்கண்ணா. 2 500 சொல்கிறீங்க. அதாவது 2,50,000 சொல்லுதுங்கண்ணா. என்ன ரேட் வந்தால் ஃபைனல் முடிக்கிற மாதிரி? அண்ணா ஒரு 2.20 வந்தால் கொடுத்துலான்ட்டுங்கண்ணா. 2.20 வந்தால் கொடுத்துடலாம். ஆமாங்க. சரி, இதில் வந்து இடவெள கரெக்டாக நிற்குதுங்களா? அண்ணா கரெக்டாக நிற்குதுங்கண்ணா. கரெக்டாக நிற்குது. ஆமாங்க. இப்போ நம்ம ஏரியா மாடுகளுக்கும் அள்ளிக்கார் கிராஸுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுங்க? அண்ணா பெரிய டிஃப்ரெண்ட் எதுவும் இல்லைங்கண்ணா. நல்லா ஹைட் வெயிட்டாக வரும். ஆமாங்கண்ணா. அது ஒன்று. இன்னொன்று லோடிங் வந்து நம்மளதை விட அதிகமாக இழுக்குங்களா? அண்ணா பெரும்பாலும் பார்த்தா மாடுங்கிறது ஒரே கணக்காக தானே இழுக்குதுங்கண்ணா எனக்கு தெரிஞ்சுங்க. உனக்கு இதை எச்சு கம்மி இழுக்குமே என்னமோ அது ஒவ்வொரு ஏரியா தகுந்த மாதிரி பண்ணலாங்கண்ணா. சரி, இது அள்ளிக்காரனை எந்த லட்சணம் வச்சு கண்டுபிடிக்கலாம் ஜி? வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். ஆனா நம்ம காங்கி மாடுங்கிறது பார்த்தீங்கன்னா கொம்பு கொஞ்சம் பெருவனையே வருங்கண்ணா. சரிங்க. இது வந்து கொஞ்சம் பில்லு கொம்பா வருமுங்கண்ணா. பில்லு கொம்பா? பயிர் கொம்பா வருமுங்கண்ணா. சரிங்க. அதுக்கப்புறம் அந்த நெத்தி வெள்ளைம்பாங்க, உதடு மூஞ்சி இது ரோஸ் அடிச்ச மாதிரி வரும்பாங்க. ஆனால் அது உரம் பாடிங்கன்னா மேக்ஸிமம் எல்லா மாட்டுக்கும் ஒரே மாதிரி தான் வருதுங்கண்ணா. அந்த லம்பாடி பிரீடு பூரணி இது எல்லாத்துக்குமே ஆவரேஜ் ஒரே மாதிரி தான் வருது. ஆமாங்கண்ணா. ஆமாங்கண்ணா. சரிங்க. இது வந்து என்ன கலரில் சேர்ற கண்ணுங்க? ஆனால் மயிலைங்கண்ணா. மயிலை. ஆமாங்க. ஃபைனல் 2.20 சொல்லிச்சுங்கண்ணா. 20 சொன்னா முடிக்கலாம். ஆமாங்கண்ணா. சரி, ஓகே. இந்த சந்தை வந்து இன்னும் எத்தனை நாள் நடக்குங்க? என்னைக்கு ஆரம்பிக்குது? ஆனால் உன்னை வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்குதுங்கண்ணா. திங்கட்கிழமை காலையிலேருந்து ஆரம்பிக்குதுங்கண்ணா. அவனை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வரைக்கும் இருக்குங்கண்ணா. ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங். ஆமாங்கண்ணா. சரி, ஓகே. இந்த கன்றுகள் அது போக வேற நிறைய நாட்டு மாட்டு கன்றுகள் வச்சிருக்கீங்க. ஆனால் இருக்குங்க. அதை அப்படியே பார்த்துடலாங்களா? ஆனால் பாருங்கண்ணா, பார்க்கலாம் வாங்கண்ணா. நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க இது வந்து காங்கேயங்களா? ஆமாங்கண்ணா. காங்கேயத்திலேயே 2 ஜோடிங்களா? ஆமாங்கண்ணா. ஜோடி. ஆமாங்கண்ணா. பல்லு சேர்ந்த மயில காலைங்கண்ணா. பல் சேர்ந்த மயிலைக்காலை. ஆமாங்கண்ணா. என்ன ரேட் சொல்றீங்க ஜோடி? 1.45ங்கண்ணா. 1.45 சொல்றீங்க. ஆமாங்க. இது வந்து வண்டி பழக்கம் ஏர் பழக்கம் எல்லாத்துக்குமே பழக்கி வச்சிருக்கீங்களா? ஆனா இது வண்டிங்க உழவுங்க சேரு எங்க பாக்க சேரு அதிகமா ஓட்டுவாங்கண்ணா. சரி, அதுவும் உண்டுங்கண்ணா. அந்த சேரு பரம் போட்டுறது. ஆமாங்க. ஏன்னா பரம் போட்டுறதுன்னா நல்ல ஹெவியான வேலை செய்யற மாதிரி இருக்கணும். அந்த வெயிட் ஏற இழுத்துட்டே போற மாதிரி இருக்கணும். ஆனா அதுக்கு இந்த மாதிரி மாடு வேணும்னா தரமா இருக்கும். சரி, இது வந்து ஃபைனல் என்ன ரேட்னா முடிக்கலாங்க? ஆனா ஏதோ ஒரு 5-10 முன்ன பண்ண முடிக்கலாமுங்கண்ணா. பேசினா கட்டுப்படியாரு. ஆமாங்கண்ணா. கொடுக்கலாம். சரி, ஓகே. அப்படியே இந்தல பாத்தீங்கன்னா இளங்கண்ணு 2 வச்சிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. இது எப்படி ரேக்லாக் இது யூஸ் பண்ணதுங்களா இல்ல? ஆனா இப்ப வரை யூஸ் பண்ணீங்கன்னா ஒன்றும் வண்டி பழக்கம் இல்லைங்க. வண்டி பழக்கம் இல்ல. காய் அடிச்சு சீர் பண்ணியாச்சு இந்த ஜோடி. ஆமாங்கண்ணா. மயிலை 1 செவலை 1 பாக்குறதுக்கு ரெண்டுமே ஜம்முன்னு இருக்காங்க. ஆமாங்கண்ணா. இவங்க வந்து என்ன விலை வராங்க? 1.30ங்களா? ஆமாங்கண்ணா. 1.30 ரேஞ்ச் வருது. ஆமாங்கண்ணா. பேசுற அனுசரிச்சு தெரியல. பல்லுங்க ஆனா ஒன்னும் பல்லு வைக்கலைங்கண்ணா. இன்னும் பல்லு வைக்கல, ஒன்னும் வண்டி பழக்கல. ஆமாங்க. வாங்குறவங்க அப்படியே பழக்கலாம். ஆமாங்கண்ணா. சரிங்க. அப்படியே இந்தல இன்னொரு ஜோடி வச்சிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. இது எப்படி காங்கேயம் பிளஸ் பூரணி கண்ணுங்களா? ஆனா இல்லைங்கண்ணா, இந்த 2 சொல்லுது. ஆனா இது ஒத்தைங்கண்ணா, அது ஒத்தைங்கண்ணா. ஓ, இது ரெண்டுமே ஒத்த மாடுதான். ஆமாங்க. வண்டிக்கு இது பழக்கி இருக்கீங்களா? முகப்பு வச்சுக்கு இது ஓட்டி இருக்கா இல்ல? இல்லைங்கண்ணா. சீர் அடிச்சு மட்டும் காய் அடிச்சு சீர் பண்ணியாச்சு. ஆமாங்கண்ணா. சரி, ஓகே. அப்படியே பூரணி கன்றுகள் இருக்கு, அதை பாத்துடலாங்களா? ஆனா பாருங்கண்ணா. பூரணி கண்ணு இங்க இருக்கு, பிளஸ் இங்க ஒன்று இருக்கு. இது 2 ஜோடிங்களா? ஆனா இந்த 2 சோடிங்க. இது வந்து என்ன ரேட் வருதுங்க? ஆனா 1.20 சொல்லுதுங்கண்ணா. 1.20. கண்ணு ரெண்டுமே. ஆமாங்கண்ணா. இது எத்தனை ஒரு வருஷம் கண்ணு இருக்குங்களா? ஆனா கரெக்டா ஒரு 14 மாசம் ஆச்சுங்கண்ணா. 14 மாசம். ஆமாங்கண்ணா. சரி சரி. அதே மாதிரி அந்தல 2 ஜோடி வச்சிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. அதுக்கு வண்டி பழக்கம் இல்லங்க? ஆனா அது 2 வண்டி பழக்கம் இருக்குதுங்க. வண்டி பழக்கம் இருக்கு, உழவு பழக்கம் இருக்குதுங்க. வண்டி உழவு எல்லா பழக்கம் இருக்கு. நான் 4 பல்லுங்கண்ணா. 4 பல் தரத்தில் இருக்கு. இது எப்படி பூரணி கண்ணுங்களா இல்ல இந்த பர்கூர் மலைமாடா? ஆனா பர்கூர் மலைக்கண்ணுங்கண்ணா. கரெக்ட் கண்ணு. ஆமாங்க. சரி சரி. சரி, ஓகே. இது என்ன ரேட் வருதுங்க? இது என்ன ரேட் வருதுங்கன்னா 1.20 சொல்றீங்களா? சரி, ஓகேங்க ஜி. அப்படியே பாத்தீங்கன்னா பொடிக்கன்றுகள் நிறைய வச்சிருக்கீங்க. ஆமாங்கண்ணா. பொடிக்கன்றுகள் போக அது பெரிய காலை இருக்கு, அது என்ன ரேட் வருங்க? ஆனா அது 2ங்கண்ணா. பெருசுன்னு சொல்லு. அதே சொல்லுங்க. பெருசு 2 1.5. ஆமாங்கண்ணா. நல்ல அருமையான மயிலை 1 பிளஸ் இது என்ன
செம்பூத்துக்காரிங்கண்ணா. செம்பூத்துக்காரியில நல்ல சலங்க முறையோட இருக்கு. ஆமாங்கண்ணா. பாக்குற நல்லா அம்சமா இருக்கு. ஆனா காய் அடிச்சு நல்லா வீரியம் குறையாம தான் இருக்க மாட்டிருக்கு. ஆமாங்கண்ணா. ஆமாங்க. காய் அடிச்சாச்சுங்களா இல்லையா? ஆனா காயெல்லாம் அடிச்சாச்சுங்கண்ணா. காய் அடிச்சா இந்த ஆட்டம் போடாதே. காய் புடிச்சு பாருங்க. இழுத்து புடிச்சே பாத்திரலாங்கிறீங்களா? 2 பல் தரோம். ஆமாங்கண்ணா. 2 பல் தரோம். நல்ல வீரியமான காளை. இது எப்படி ரேக்லா கீது யூஸ் பண்ணுங்களா? இது ஆனா ஒன்னும் யூஸ் பண்ணலைங்கண்ணா. உனக்கு இதுக்கு மேல பண்ணலாமுங்க. பண்ணலாங்க. நல்ல திமிழ்ல ஜம்முன்னு இருக்கு. ஆமாங்க. நல்ல அம்சமான காளை. டேய் இப்பதான் காய் அடிச்சு சீர் பண்ணிருப்பாங்களா இருக்கு. அதான் அந்த வீரியமே குறையாம இருக்கிறாங்க. சரி, இது வந்து 1.5 சொல்றீங்களா? ஆமாங்கண்ணா. இது வந்து எத்தனை பல்லுங்க? ஆனா ஒன்னும் பல்லு வைக்கலைங்க. இன்னும் பல்லு வைக்கல. ஆமாங்க. சரி ஓகே. இந்த மாதிரி கன்றுகள் வேணும் உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? ஆனா கண்டிப்பா பண்ணலாங்க. இப்போ நீங்க வந்து வளர்த்தி கொண்டாருன்னு சொல்லியிருக்கீங்க கோபி பக்கத்துல. ஆமாங்கண்ணா. இப்போ தேர் திருவிழா போக மற்ற டைம்ல கேட்டா உங்களால ஏற்பாடு பண்ணி தர முடியுமா? ஆனா நாங்க வியாபாரி இல்லைங்கண்ணா. நாங்க விவசாயி தானுங்கண்ணா. விவசாயி தான். ஆமாங்கண்ணா. கேட்டா இருந்தா கொடுக்கலாம். ஆனா இருந்தா கொடுக்கலாங்க. சரி ஓகே. உங்க நம்பரையே தர முடியுமா இல்லை சந்தைக்கு வந்தாவே வாங்கிக்கலாங்களா? ஆனா நம்பர் நான் உங்களுக்கு சொல்றேங்கண்ணா. சொல்லிடுங்க. சரிங்கண்ணா. அப்புறம் சொல்லிடுறேங்கண்ணா. அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லிடுங்க. 805 635 8006. சரி ஓகேம்மா, ரொம்ப நன்றி.